மாநகரம் அப்படிங்கிற ஒரு வெற்றி படத்தின் மூலம் தான் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானார். அந்த படத்தின் வெற்றியை தொடர்ந்து அந்த படத்தின் தயாரிப்பாளர் எஸ்ஆர் பிரபுவுக்கே ஒரு பெரிய பிரம்மாண்டமான படம் தயாரிக்கிறதா இயக்கிறதா இருந்தார் லோகேஷ் கனகராஜ் அவர்கள். என்ன படம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம நடிப்பு நாயகன் சூர்யா வச்சு இரும்புக்கை மாயாவி அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேண்டசி சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் தான். ஆனால் அந்த படத்தோட ஸ்கிரிப்ட் முடிக்கவே லோகேஷ் கனகராஜுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. ஏன்னா 2வது படத்துலேயே இப்படி ஒரு பிரம்மாண்டமான படத்தை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான். இப்போது அதனாலேயே லோகேஷ் கனகராஜ் அவர்கள் நம்ம எஸ்ஆர் பிரபுட்ட போய், சார் நான் இப்போதைக்கு வேறு படம் பண்ணுறேன், இரும்புக்கை மாயாவி இன்னும் நான் சில படங்கள் நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் கைதி ஆரம்பித்தார். ஆனால் கைதி ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் கிராஃபே பார்த்தீங்கன்னா மாஸ்டர், விக்ரம், லியோன்னு எங்கேயோ போயிடுச்சு. இப்போது ரஜினியை வச்சு கூலிங்கிற படத்தை இயக்கிட்டு இருக்காரு. அது முடிய போகுது. இப்போ இந்த படத்துக்கு அப்புறம் அவர் கைதி படத்தின் 2ஆம் பாகத்தை இயக்குவார் அப்படின்னு தான் எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. அதுதான் நடக்க போகுது. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறாரு அப்படின்னா, நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அமீர் கானுக்கு கதை சொல்லி ஓகே பண்ணிட்டாரு. அந்த படம் ஒரு பேன் இண்டியா படமாக உருவாக போகுது. அந்த படத்தை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான் தயாரிக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போது ஒரு கடும் அதிர்ச்சியான ஒரு தகவல் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, அந்த படத்தோட கதையை பற்றி ஆக்சுவலி லோகேஷ் கனகராஜ் அவர்கள் மாநகரம் முடித்த உடனே நம்ம சூர்யாக்காக எப்படி இரும்புக்கை மாயாவி கதையை பார்த்து செதுக்கினாரோ அந்த கதையை தான் அமீர் கானுக்கு சொல்லி ஓகே பண்ணியிருக்காராம். ஸோ இரும்புக்கை மாயாவி அப்போ சூர்யாவுக்கு இல்லையா, அமீர் கானை வச்சு தான் அந்த படத்தை எடுக்க போகிறாருன்னு கேட்டால் ஆமாம் அப்படிங்கிறதா பதிலாக வருது. ஸோ சூர்யாவுக்கு எத்தனையோ ப்ராஜெக்ட்கள் தள்ளி போயிடுச்சு, கைவிட்டு போயிடுச்சு. இப்போ இரும்புக்கை மாயாவிங்கிற ஒரு கனவு படம், சூர்யாவோட ரசிகரோட கனவு படம், அந்த படம் இப்போ சூர்யா பண்ணாமல் அமீர் கான் பண்ணுறாரு அப்படிங்கிறது நிச்சயமாக வருந்தத்தக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். ஸோ பொறுத்து பார்ப்போம் அமீர் கானோட அந்த இரும்புக்கை மாயாவி எப்படியெல்லாம் மேஜிக் பண்ணுது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் அப்படின்னு.